குபேரர் கோவில். இந்த உலகத்துல பிறந்த யாருக்குத்தான் கோடீஸ்வரராக வாழ ஆசை இருக்காது? வள்ளுவரே அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொருளுக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் தனலாபத்துக்கும் அளவிட முடியாத செல்வ செழிப்புக்கும் அதிபதி மகாலட்சுமின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த நிதிகள், அதாவது பணம் செல்வம் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது யார் தெரியுமா? அவர்தான் குபேரர். குபேரர் யாரு? அவருடைய சிறப்பு என்ன? அவரை எப்படி கும்பிடணும்? அவருக்கு உரிய சக்தி வாய்ந்த ஸ்தலம் எது? முக்கியமா எங்க போனா பணம் சேரும்? இப்படி எல்லாத்தையும் இப்ப பார்க்க. பிரம்மாவோட பேரரான விஸ்வராங்கிறவருக்கு 2 மனைவி. மனைவி பேரு இத்விதா. பரத்வாஜ முனிவரினுடைய பெண்ணான இத்விதாவுக்கும் விஸ்வராவுக்கும் பிறந்தவர் தான் குபேரன். ஒரே பையன். விஸ்வராவோட 2வது மனைவி பேரு கைகசி. இவங்களுக்கு 3 பையன் 1 பொண்ணு. அது யாரு தெரியுமா? ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன், கும்பாஷினி என்ற சூர்பனகை. உலகத்துக்கே பணம் தர்ற அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் தான் குபேரன். அது மட்டும் இல்ல, சிவபிரானுக்கு 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் சுந்தரர், இன்னொருத்தர் குபேரன். அஷ்டதிக்குகள்ல வடக்கு திசைக்கு உரியவர் குபேரர். அதனாலதான் வீட்ல பீரோ, பணம் புழங்குற இடம் எல்லாம் குபேரர் இருக்கிற வடக்கு திசையில வச்சா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்றாங்க. குபேரனின் உருவ அமைப்பே ரொம்ப வித்தியாசமானது. சிவந்த நிறமும் கட்டை உருவமும் பருத்த வடிவமும் கொண்டவர். இவர் மனைவி பேரு சித்ரலேகா. இவருடைய தலையில கிரீடம் இருக்கும். அப்புறம் நிறைய தங்க நகை ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சிருப்பாரு. சிம்மாசனத்துல முத்துக்குடை கீழே எப்பவும் உட்கார்ந்தபடியே காட்சி தருவாரு. அந்த சிம்மாசனத்தை பாத்தீங்கன்னா அழகான தாமரை பூ மேல இருக்கும். அதுல மீனாசனம் இருக்கும், மெத்தை விரிக்கப்பட்டிருக்கும். அவருடைய காலுக்கு கீழே அவருடைய வாகனமான குதிரை இருக்கும். குபேரனின் ஒரு கை அபயமுத்திரைய காட்டும், இன்னொரு கையில கீரி பிள்ளையோட காட்சி தருவாரு. அவருக்கு கீழே நவரத்ன பொக்கிஷங்கள் அப்படியே குவிஞ்சு கிடக்கும். பக்கத்துல சக்தி வாய்ந்த குபேர இயந்திரமும் இருக்கும். குபேரர் படம் வீட்ல வடக்கு திசையில இருந்தா தானா செல்வம் சேரும்ங்கிறது ஐதீகம். அப்புறம் குபேரனுக்கு பிடிச்சதையும் அவருக்கு உரிய பொருள் எல்லாத்தையும் வாங்கி வீட்ல வச்சாலோ இல்ல அதை அவருக்கு படைச்சாலோ பணம் சேரும்ங்கிறது நம்பிக்கை. குபேரனுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 9 பொருளாளர்கள் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர்கள் பதுமநிதி, சங்கநிதி. இவங்க 2 பேரும் எப்பவும் குபேரன் கூடவே இருப்பாங்க. இடது பக்கம் சங்கநிதியும் வலது பக்கம் பதுமநிதியையும் நீங்க பார்க்கலாம். சங்கநிதி கையில சங்கு இருக்கும். இவர்தான் குபேரன் கிட்ட இருக்கிற செல்வம் கிடைக்க அனுமதி தர்றவர். அப்புறம் பதுமநிதியின் கையில தாமரை இருக்கும். மகாலட்சுமி அருளுக்குரியது தாமரையும் சங்கும். சங்கையும் தாமரை பூவையும் வச்சு பூஜை செஞ்சா கட்டாயம் வீட்ல பணம் சேரும்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் இதுதான். ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்த இவர்கிட்ட இல்லாத செல்வங்களே இல்ல. அதனாலதான் உலக மக்கள் செல்வ செழிப்பை பெற, சந்தோஷமா வாழ இவரை காலம் காலமா வழிபட்டுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சிலர் மட்டும் கோடீஸ்வரரா இருக்கிற ரகசியமும் என்னன்னா, அவங்க எல்லாம் குபேரர் பூஜைய தொடர்ந்து செய்யறதும், அப்புறம் ஒரு சிலர் குபேரர் கோவிலுக்கு தொடர்ந்து போறதும் தான் காரணம். குறிப்பிட்ட ஒரு சில குபேரர் ஸ்தலங்களுக்கு போய் குபேரரை வழிபட்டா கட்டாயம் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வருங்கிறது பக்தர்களினுடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த குபேரர் கோவில் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பொதுவா குபேரர் அமர்ந்தபடிதான் அருள் பாலிப்பாரு. ஆனா
கேரள மாநிலம் பாலக்காடு பக்கத்துல செலவரா பாலக்காடு சின்ன ஊர்ல ரொம்ப வித்தியாசமா நின்றபடி அருள் பாலிக்கிறாரு. இந்த கோவில்ல இருக்கிற குபேரர் கோலம் மட்டும்தான் வித்தியாசமானதில்ல, அவருடைய சக்தியும் போனாவே குபேர சம்பத்தும் மகாலட்சுமியின் பேரருளும் கிடைக்கிறதா இங்க போயிட்டு வந்த பக்தர்கள் ரொம்ப ஆச்சரியத்தோட சொல்றாங்க. கோவில் உள்ள குபேரர் ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி தர்றாரு. உள்ள போகும்போதே ஒரு வகையான சந்தோஷம் கிடைக்குது. நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்த மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அப்படி என்ன இந்த கோவில்ல ஒரு விசேஷம், ஏன் இங்க அப்படி ஒரு தன ஆகர்ஷண சக்தின்னு கேட்டோம். அப்ப ஒரு தகவலை சொன்னாங்க. அது என்னன்னா, கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி மகா குபேர யாகத்தை ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க. சக்தி வாய்ந்த இந்த யாகத்துல கலந்துக்கிறதுக்காக இந்தியா முழுக்க இருந்து பல யோகிகள், மடாதிபதிகள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் யாகத்துல கலந்துக்கிட்டு யாகத்தை சிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்தலத்துல குபேரர் மட்டுமில்ல, அவரு கூட இன்னும் பல தெய்வங்களும் அருள் பாலிக்கிறாங்க. முக்கியமா தடையில்லா செல்வம் சேர லக்ஷ்மி விநாயகரும், சேர்ந்த செல்வம் நிலைக்க ராஜகோபாலரும், தங்கம் வாங்க அடமானம் வச்ச தங்க நகைகளை மீட்க கனகதாரா தாயாரும் இங்க தனி சன்னதிகள்ல அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவில்ல காலையில தினமும் கோ பூஜை ரொம்ப சிறப்பா நடக்குது. கோ அப்படின்னா பசு. எல்லா தெய்வங்களும் சேர்ந்த மொத்த ரூபமா பசுவை பாக்குறோம். பசுவினுடைய பின்புறம் லக்ஷ்மி தேவி இருக்கும் இடம். மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூஜை செய்யறாங்க. இப்படி செஞ்சா ஐஸ்வர்யங்கள் பெருகுமா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யம் வரேண்யம் வரதம் சுபம் நாராயணம் நமஸ்கிருத்யா சர்வகர்மாணி காரயேத். दक्षिणे पार्श्वे आर्यावृतां प्रगते पुण्यक्षेत्रे शुभनक्षत्रयुक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्ट करिष्ये. अप उपस्पृश्यात् अथ ध्यानम्. ओम नमो देव्यै महादेव्यै सुरभ्यै च नमो नमः. भावाभीगस्वरूपाय नमस्ते जगदम्बिके गोमात्रे नमः. ध्यायामि आवाहयामि प्रतिष्ठापयामि पूजयामि. ओम गोमात्रे नमः. आचमनीयं समर्पयामि. गोमात्रे नमः. मधुवर्गं समर्पयामि. गोमात्रे नमः. शुद्धोदक स्नानं समर्पयामि. गोमात्रे नमः. स्नानानन्तरं शुद्धं आचमनीयं समर्पयामि. वस्त्रार्थे पुष्पं समर्पयामि. गोमात्रे नमः. यज्ञोपवीतार्थे पुष्पं समर्पयामि. गोमात्रे नमः. दिव्य परिमल गन्धान् धारयामि. गन्धस्य उपरिं हरिद्राचूर्णं धारयामि. प्रतिष्ठ मणिना सह प्रादुर्भूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिमृद्धिं ददातु मे. शुद्धिभासामलां ज्येष्ठामलक्ष्मीं नाशयाम्यहम्. पद्महस्ते पद्मालये पद्मधलायताक्षीं विश्वप्रिये विष्णुमनोनुकूले दुत्पादपद्मं महि सन्निधस्वाम्. हे शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते. गोमात्रे नमः. आनन्दमङ्गलकर्पूर नीराजनं सन्दर्शयामि. शुद्ध आचमनीयं समर्पयामि.
पुष्पैः पूजयामि रक्षां धारयामि गोमात्रे नमः இந்த குபேர கோவிலுக்கு வந்தாலே தனவசியம் ஆகுங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த கோவில்ல தினமும் காலையில 11 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் ஆரத்தி நடக்கும். அதே போல ராஜகோபால கிருஷ்ணருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் ஆரத்தி நடக்குது. இந்த ஆரத்தி பூஜைய இப்ப நாம கண்குளிர பார்த்து தரிசனம் செய்யலாம். अनुस्वार परकरः अर्धेन तुलसितं तारेण रुद्धं ये दत्तवमनुस्वरूपं गघारः पूर्वरूपम् अघारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नाधः सन्धानं सगुंहिता सन्धिः सैषा गणेश विद्यां गणकऋषिः निषृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ घं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तेर्विभ्राणं मूषकध्वजं नारायणपरो ध्याता ध्यानं नारायणः परः यच्च किञ्चित् जगः सर्वं दृश्यते श्रूयते पिब अन्धर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः अनन्तमव्ययं कविगुं समुद्रेन्धं विश्वशम्भुवम् पद्मकोशप्रतीकाशकं हृदयं जाप्यतो मुखम् अधो निष्ट्याविदस्यान्धे नाभ्यमुपरि तिष्ठति ज्वालमालाकुलं भाति विश्वस्यायतनं महत् सन्धदकं शिलादिस्थूलं भक्त्या कोशसन्निपम् तस्यान्धे सुशिरघं सूक्ष्मं तस्मिन् सर्वं प्रतिष्ठितं तस्य मध्ये महानग्निर्विश्वार्चिर्विश्वतोमुखः सोऽघ्रभुग्विभजन् तिष्ठन्नाहारमचरः कविः
तिर्यघोर्धमतः शाकीरश्मयस्तस्य सन्धताम् सन्धापयति स्वं देहमापादतलमस्तकः तस्य मध्ये वह्निशिखा अनीयोर्ध्वा व्यवस्थितः नीलधो यदमध्यस्ताद् विद्युल्लेखे बभास्वरान् नीवारशूकवत्वन्वी पीताभास्वत्यनुपमाम् तस्या शिखाया मध्ये परमात्मा व्यवस्थितः स ब्रह्म स शिवः स हरिसेन्द्र सोऽक्षरः परमस्वराट् हृदकं सत्यं परं ब्रह्मपुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेदं विरूपाक्षं विश्वरूपाय वै नमो नमः। ॐ विष्णोर्नुगं वीर्याणि प्रभोजयः पार्थिवानि विममे रचागुंसियोम् अस्कभायदुत्तरगुं सदस्तं विचक्रमाणस्त्रेदोरुघायो विष्णो रराटमसि विष्णो पृष्ठमसि विष्णो स्नप्त्रेस्तो विष्णो स्यूरसि विष्णोर्ध्रुवमसि वैष्णवमसि विष्णवे त्वाम् ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। ॐ श्रीगुरुभ्यो नमः। श्रीकनकदारादेव्यै नमो नमः। ॐ हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्राभिरण्मयीं लक्ष्मीं जातवेदो म आवह ताम आवह जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं विन्देयं कामश्वं पुरुषानहम् अश्वभोर्वारदमद्यां हस्तिनाथप्रबोधिनीं श्रियं देवीमुपह्वये श्रीर्मार्देवीर्जुषतां तां सोऽस्मिताभिरण्यप्राकारामार्द्रां ज्वलन्तीं तृप्तां तर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां तामिहोपह्वये श्रियम् यस्याभिरण्यं प्रबोधं गावो दास्योऽश्वान्यं विन्तेयं पुरुषानहम् पद्मप्रिये पद्मिनि पद्महस्ते पद्मालये पद्मदलायताक्षीं विश्वप्रिये विष्णुमनोनुकूले त्वत्पादपद्मं मयि सन्निधस्व। ॐ श्रिये जातश्रय आनिर्याय श्रियं वयो जनेतृभ्यो ददातु। இங்க வந்தாலே தனவசியம் ஆகுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இங்க தினமும் அக்னிஹோத்திரம் சிறப்பா நடக்குது. அதுல பக்தர்கள் கலந்துக்கிட்டு அந்த யாக பஸ்பத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா ஆரோக்கியம் உண்டாகுதான், பணம் சேர்றதா சொல்றாங்க. இந்த பூஜைகள்ல கலந்துக்கிட்டா நிச்சயம் செல்வவசியமும் தனவசியமும் கிடைக்குமா. கோவிலுக்கு வந்துட்டு போன பின்னாடி நல்ல வேலை, திடீர் பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் மூலம் கோடீஸ்வர யோகமும் உண்டாகிறதா பக்தர்கள் சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு கார்த்திகை மாசத்துல ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் வர்றாங்க. அப்படி வர்ற எல்லோருக்கும் இலவசமா தங்குறதுக்காக இடவசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. மேலும் தொடர்ந்து இலவச அன்னதானமும் நடக்குது. மேலும் கோவிலுக்கு பின்னாடி ரொம்ப அற்புதமான கோலத்துல பரசுராமர் இருக்காரு. இப்படி ஒரு கோவில், அதுவும் நின்ற கோலத்துல
குபேரர் இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த ஸ்தலத்துக்கு கட்டாயம் எல்லாரும் போங்க. யான் பெற்ற இன்பத்தை மட்டும் இல்ல, செல்வத்தையும் யாவரும் பெற்று இன்புறுக அப்படிங்கிறது தான் இங்க சென்று வந்தவங்க சொல்ற தாரக மந்திரமா இருக்குது. அதனால நம்பிக்கையோட போங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் வரும். கோவில் முகவரி: குபேரர் கோவில், பாலாட் பேலஸ், சலவர போஸ்ட், பாலக்காடு மாவட்டம், கேரளா 679505. குபேரர் கோவில்.